ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, ஆட்டுக்குடல் குழம்பு தான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த மசாலா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு என்னென்ன ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு, தனியா, பட்டை, லவங்கம், கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்துட்டு பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் துருவியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வானலில் எண்ணெய் வச்சுட்டு நான் பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை. கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், இது போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வெங்காயத்தோடு வறுத்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனை அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் போகும். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நம்ம நல்லா வந்துட்டு வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். நல்ல தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். ஆட்டுக்குடல் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். நான் வந்து குக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டுக்கிட்டேன். இது குக்கரில் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ரொம்ப நேரம் ரொம்பவே நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து அடிக்கும். அதனால் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் நைட்டே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால தான் அந்த கொழுப்பெல்லாம் மேலேயே அப்படியே தங்கிடுச்சு. ஸோ அதையும் நான் கீழே போடாமல் நான் அதிலேயே வந்துட்டு குழம்புலேயே நான் போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா இதெல்லாம் போட்டு மசாலாவோட நல்லா வந்துட்டு ஊறுறதுக்கு நீங்கள் குடலை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி அந்த வெந்த வந்து குடலை தான் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் குடல்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் கடையில் சாப்பிட்டு பழகினதுனால எனக்கு பசங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பழகியாச்சு. சரி வீட்டிலே இனிமேல் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு தடவை ட்ரை பண்ணோம். சூப்பராக வந்துருச்சு. குடலும் நல்லா வெந்துருச்சு. குடல் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ 10 விசில் தாராளமாக நீங்கள் விடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு இது மாதிரி செம்ம காம்பினேஷனாக இருக்குது. இட்லிக்கு அதுவும் மெயினாக வந்து இட்லி வித் குடல் குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.